வெல்கம் டு ஹனிஷ் வீடியோ. நான் உங்கள் ஹனிஷ் பேசுகிறேன் ஃப்ரம் ஹனிஷ் வீடியோ. நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து யூடியூப் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டிஎம்கே வெர்சஸ் டிவிகே இந்த மாதிரி போட்டிருந்தாங்களே அந்த வீடியோவில். அந்த வீடியோ பார்க்கும்போதே வந்து டிவிகேன்னு கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, டிஎம்கேன்னு கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சரி நம்ம டிஎம்கே தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க நான் டிஎம்கே தான், யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லை. டிஎம்கேக்குள்ளே வச்சு அமிச்சு கமெண்ட்டில் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போனேன்னா டிவிகே வேஸ்டா அப்படின்னு போட்டு ஒரு டஸ்ட்பின், டிஎம்கே சூப்பர் அப்படின்னு போட்டு கண்ணாடி போட்டு இருக்கும்ல அந்த மாதிரி. நீ நம்பலையா அப்போ நான் ஷார்ட்ஸ் எடுப்பேன். ஷார்ட்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து மைக் இல்லாமல் நான் காட்டுறேன். வந்து இதில் இருக்குமான்னு தெரியல, இருந்தால் உங்களுக்கு பார்க்குறேன் அப்படியே அமுச்சு விட, ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு அமுச்சு விடலான்னு. ஸோ பை கேஸ் இஸ்கியூ ஆளவங்க வீடியோ. ஸோ வந்து என்னால் நம்ப முடியல, என்னென்ன எல்லாம் டிவிக்கே தான் சூப்பர், டிஎம்கே வேஸ்ட் இந்த மாதிரி போடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ நம்மளுக்கு யாரா டிஎம்கேவோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, டிவிக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ். ஆனால் வந்து எனக்கு ஃபேன் இருப்பாங்கள்ல, இப்போ விஜயா, அஜித் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஃபேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் விஜய் தாங்க. ஸோ வந்து எனக்கு ஓவராக பண்ணுறவங்க எனக்கு பிடிக்காது. என்னன்னா வந்து அங்கே திஸ் வெரி ராங் அங்கிள் அப்போ வந்து சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப சிரிப்பு. ஸோ வந்து இப்போ தளபதி கச்சேரின்னு எழுதுங்க, தளபதி கச்சேரி. ஸோ அவர் வந்து ஒரு இது வச்சுருக்காருல, ஒரு ஆஃபீஸ் மாதிரி, அதில் வந்து சொல்லுவார்ல புதுசாக சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அதை நான் 2 வாட்டி ரீல் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து வீட்டிலே ஏலமீன் பறக்கப்படும், அமெரிக்காவுக்கு ஒத்தறிவி போகப்படும், இந்த மாதிரி சொல்லியிருந்தார்ல. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படி வந்து அந்த கச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி திரும்பிட்டு எப்படா நான் வந்து என்ன யோசிச்சேன்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டுக்குள்ள வந்து எலும்பு வாசத்தை ஓடப்படணும்னா அது செவுத்து பிச்சுக்கு தானே ஓடுது, இல்லாட்டி அந்த ஏழை முடிஞ்சிடுச்சுல. அதான் இப்படி உட்காந்து எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தேன்னா, அடுத்து வந்து இப்படியே உருட்டுமா அப்படின்னு சொல்லும்போது நான் திரும்பி பார்ப்பேன் பாருங்க, இதுங்க இப்படியே உருட்டலாமா நாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேங்க. நான் வந்து சில சமயம் ஷார்ட்ஸ் போடும்போதுலாம் வந்து வாய்ஸ் வந்து நான் தான் மாட்டிப்பேன். ஹலோ அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு வந்து எனக்கு வர வாய்ஸ்னா வந்து நான் பண்ணிப்பேங்க. அந்த ரிச்சு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூடியூப்ல அப்லோட் பண்ணனான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருந்ததானே இங்கே ஆரம்பிக்க முடியும், ஆரம்பிச்சிடலாம். அவர்கிட்ட என்னன்னு சொன்னோம், இந்த கிளிப்பே எல்லாமே வீடியோ எடுக்கலாங்க. இப்படின்னா திருப்புங்க, இப்படி இருக்கா, இப்படி வச்சு இங்கே இப்படி இருக்கும், வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு எப்படி இதாகும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். இப்ப புரிஞ்சிருச்சுங்க. இந்த இப்படி ஒரு கீழே ஒரு இப்படி இருக்குல்ல, அது கீழே அப்புறம் இந்த கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணுங்களே. இந்த வீடியோல ஒழுங்காத ஆகல போல, வச்சு அவருக்கு இப்போ ஏதாச்சும் என்ன பண்ணுவோம், இப்போ கீழே வச்சு சிலதை இப்படி ஏற்றுவோம்ல. எப்படி சொல்றேன்னா, இப்போ கீழே ஒன்று இருக்கும், இப்போ நம்ம ஏசி இருந்தால் போடுறோம்ல, அப்போ வந்து இப்படி இருக்கும், அது இப்படி கீழே தள்ளி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது பண்ணு எங்கள் பழைய வீட்டில் இருக்குது. ஐ மீன் எங்கள் அம்மாவோட அம்மாமா
அந்த வீடு பக்கத்துல தானே இருக்கு, அங்க போய் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. அந்த சுச்சு போர்டு இருக்கும், இப்படி இப்படி பண்ணி நான் விளையாடுவேன். அதே மாதிரி தான் இது, இப்படி இப்படி பண்ணலாம். நீங்க வந்து இப்படி கையில வச்சு பேசுவீங்கன்னா இப்படி பேசுவீங்க. இல்லைங்க, நான் வந்து ஏதாச்சும் கையில வச்சு பேசுவேன். நான் டெய்லி வழக்கம் போல யூஸ் பண்றது. சில சமயம் நான் சொன்னேன்ப்ப மறந்துடுறேன், இல்லாட்டி மைக்கு ஆஃப் பண்ணிடுறேன். மறக்கிற வியாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்லாம் இல்லைங்க. ஆனா வந்து எங்க குத்துறதான்னு தெரியல. இது வந்து எப்படி இருக்கு தெரியுமா, லீடர் பேட்ச் மாதிரி இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்படி இப்படி மாத்துற மாதிரி இருக்கு. எப்படி மாற்றலாம் இருந்தா நமக்கு மைக் இருக்கு, பேசணும், அவள்தான் அந்த மாதிரி கேஷுவலா நடந்து கொடுக்கும். ஸோ அந்த வீடியோ தானே வேணும். அதுக்கு முன்னாடி என்னோட லிப் பாம், என்னோட இதுல என் தங்கச்சி ஊருக்கு போயிட்டா, அதனால எந்த உங்கள்கிட்ட விட்டுட்டுறேன். ஆமாங்க, இப்ப பாக்குறீங்களா, சும்மா இந்த லிப் பாம் இருக்குல்ல, ஓட்டை போட்டுருமா பேசாம, ஒரு இடத்துல மட்டும் போடலாமா? ஐயோ, ரொம்ப இதாயிருச்சு. அவளே என் தங்கச்சி அடி பின்னிடுவா. ஏன்டி ஒன்ட்டு விட்டுட்டு போன என்ன அடி பண்ணி வச்சிருக்கேன் லிப்பாமா? இப்ப என்ன பண்ணிடனா, நம்மளே யாரும் ஃபோன் பண்றாங்க, கொடுத்துட்டு வந்துடுறேன். பையன் இந்த மாதிரி படிக்க வேண்டியதே. பாக்குறீங்களா, இப்ப பாக்குறீங்களா, ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப நானே நம்ப முடியல. இப்படி இருக்குமோன்னு கிளீனா ஆயிடுச்சு. என் தங்கச்சி வருவாளே நாளைக்கு, வேற நாளைக்கு வர்றாளா இல்லையான்னு தெரியல. இண்டிபெண்டன்ஸ் டேக்கே அவங்க வரல. ஐயோ, ரிபப்ளிக் டே ஏன் அவங்க வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கூலாங்க. எவனாச்சும் ஸ்கூல் வைப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கூல் வச்சிருந்தாங்கன்னு தெரியல, வச்சிருக்காங்களா இல்லையான்னு. ஒருவேளை செலிப்ரேஷனுக்காக வச்சிருப்பாங்க. செலிப்ரேஷன் நேத்தே வச்சிருப்பாங்கல்ல. லிப்ஸ்டிக் அப்படி வந்திருக்கும். நாலு ஐயோ, லிப்ஸ்டிக் வச்சு அது எப்படி வந்திருக்கும் பாப்போமா? ஃபுல் வந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நான் வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ பை கைஸ், ஹிஸ்கி ஆல் அவங்க ஹரிஷ்டி பேசுகிறேன் ஃப்ரம் ஹரிஷ்டி வீடியோ. ஏதாச்சும் திரும்பி ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னா திரும்பி வந்து யூடியூப். ஸோ பை கைஸ்.